கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒரு டியூஷன் மேம் தங்கிட்ட படிச்ச பசங்கள செக்சுவலா டார்ச்சர் பண்ணி, அவங்கள தவறா படம் எடுத்து அந்த சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த டியூஷன் டீச்சர அரெஸ்ட் பண்ண மாரி அந்த நியூஸ் போட்டிருந்தாங்க. அந்த நியூஸ படிக்கும்போது கீழ உள்ள கமெண்ட்ஸ வாசிக்க நேர்ந்தது. அந்த கமெண்ட்ஸ பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுல ஒரு நபர் போட்டிருக்காரு, "இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நானும் டியூஷன் போயிருப்பேனே" அப்படின்னு. இன்னொரு நபர் போட்டிருக்காரு, "எனக்கெல்லாம் கிழவிகளா தான் வந்தாங்க. இந்த பையனுக்கு பாரு செம்மையான டீச்சர் கிடைச்சிருக்காங்க" அப்படின்னு. இன்னொரு நபர் போட்டிருக்காரு, "இதெல்லாம் என்ஜாய் பண்ற விஷயம் தானே. இதெல்லாம் எதுக்கு நியூஸா போட்டுக்கிட்டு" அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு காமெடியான கமெண்ட்ஸா நெனச்சு கிராஸ் பண்ணி போய்க்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தவறான கருத்த எடுத்துட்டு போறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம, இந்த ஜெனரேஷன்லயுமே பாதிக்கப்பட்டவங்க வெளிய வரல அப்படின்னா, அதுக்கான காரணமும் நாம் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயம் அவ்வளவு சீரியஸான விஷயமா? அது வெறும் கமெண்ட்ஸ் தானே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கான சீரியஸ்னஸ் புரியும். நான் விக்னேஸ்வரன் ஃப்ரம் ஆயுத சிறகுகள். இதில் உள்ள முதல் கட்டுக்கதை, மென் அண்ட் பாய்ஸ் கான் பி அபியூஸ்ட். ஆண் குழந்தைகளும் ஆண்களும் பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட மாட்டார்கள். இது ஒரு தவறான முக்கியமான கட்டுக்கதைன்னே சொல்லலாம். ஏன்னா ஆறில் ஒரு ஆணோ இல்ல ஆறில் ஒரு ஆண் குழந்தையோ ஏதாச்சும் ஒரு வகையான பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சர்வே சொல்லுது. செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு வரும் பொழுது நம்ம ஜெண்டரை தூக்கி போட்டு அது ஒரு நபரா கன்சிடர் பண்ணா மட்டும்தான் நம்ம பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கான சொல்யூஷன் தர முடியும். 2வது மித், பாலியல் வன்கொடுமையினால் ஏற்பட்ட பாதிப்பு பெண்களை விட ஆண்களுக்கு குறைவு அப்படின்னு சொல்றது. ஒரு ஆண் பாலியல் வன்கொடுமையினாலோ, இல்ல பிற வன்கொடுமையினாலோ பாதிக்கப்படும் பொழுது, அவர் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் ரொம்ப கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இது ஒவ்வொரு பீப்பிள பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குமே தவிர, நம்ம ஜெண்டர் வச்சு பிரிச்சிடவே முடியாது. ஒரு நபர் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க என்ன மாரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி கியூர் பண்ணலாம்ன்னு பார்க்கணுமே ஒழிய, அவங்க ஆண் கம்மியா தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஆண் ரொம்ப பலமானவங்க. அவங்களே அத சால்வ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைப்பது ரொம்ப ரொம்ப தவறு. 3வது கட்டுக்கதை, ஒரு ஆண் வன்கொடுமையினால் பாதிக்கப்படும் பொழுது, அதை செய்தது ஒரு 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்றது. இதுவும் ரொம்ப மோசமான கட்டுக்கதை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அபியூஸ் பண்றவங்கள நம்ம இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு நம்ம அடைச்சிட முடியாது. அபியூஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு ஆண் பாதிக்கப்படும் பொழுது, நீங்களா இந்த மாரி கற்பனை செய்றத விட்டுட்டு, அந்த ஆண் நபரிடம் என்ன பாதிப்பு நடந்தது அப்படின்னு கேட்டறிஞ்சு, அதுக்கான சொல்யூஷன நம்ம குடுக்கணுமே தவிர, 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு நம்ம அடுத்தவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு எழுப்பக்கூடாது. ஆண ஆணும் அபியூஸ் பண்ணலாம், பெண்ணும் அபியூஸ் பண்ணலாம், 3ஆம் நபரும் அபியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மை. அடுத்த கட்டுக்கதை, மேல் என்ஜாய் செக்சுவல் அபியூஸ். செக்சுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதே, ஒரு நபரோட அனுமதி இல்லாம அவர துன்புறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது, நம்ம ஒரு கேஸ் படிக்கும் பொழுது, ஈஸியா அந்த மேல் என்ஜாய் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான ஒன்று. ஒரு மேலுக்கு செக்சுவல் அபியூஸோ இல்ல செக்சுவல் அசால்ட்டோ நடைபெறும் பொழுது, அவர் எந்த விதமான பிசிக்கல் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாரு, மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாரு, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாரு, அதுலருந்து அவள எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் அறிவுபூர்வமான ஒன்று. ஆனா அத விட்டுட்டு, நான் ஏற்கனவே சொன்ன சோசியல் மீடியா போஸ்ட் மாரி, இத அவர் என்ஜாய் பண்ணியிருப்பாரு, அந்த பையன் என்ஜாய் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றது மிகவும் முட்டாள்தனமான ஒன்று. முதலாவது, 60% ஆண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்கன்னும், 90% குழந்தைகளுக்கு தன்னை அபியூஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சவங்கனால தான் நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி தரணும். அவங்க ஒரு விஷயத்துல பாதிக்கப்படும் பொழுது, அதுலருந்து வெளிய வர்றதுக்கான சப்போர்ட்டா நம்ம இருக்கணுமே தவிர, சோசியல் மீடியாஸ்ல இந்த மாரி கமெண்ட் செய்ய வேணாம். நீங்களும் இந்த மாரி கமெண்ட்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச நபர்களா இருந்தா எடுத்து புரிய வைங்க. செக்சுவல் அசால்ட் செய்ற நபர் ஒரு குற்றவாளியா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்டவர் இந்த மாரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து, தான் பாதிக்கப்பட்ட நிலைமைய மக்களுக்கோ, இல்ல தான் நெருங்கிய நண்பர்களுக்கோ தெரிவிக்கல அப்படின்னா, அந்த தெரிவிக்காம செய்ய வச்ச ஒவ்வொருத்தவரும் குற்றவாளிகள் தான். ஒன்றிணைவோம் பாதுகாப்பான சமுதாயத்திற்காக. ஆயுத சிறகுகள். நன்றி.